Hello friends, welcome to Syntax First YouTube channel. என்னுடைய சேனலில் உள்ள எல்லா டாபிக்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு டெக்னிக்கல் டாபிக்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, எனிவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். உங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அஜெக்ஸ் கால். இந்த அஜெக்ஸ்ங்கிறது ப்ரோக்ராமிங் ஃபீல்டு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இந்த அஜெக்ஸ் கால்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக எப்படி நான் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அஜெக்ஸை எப்படி வேரியஸ் வேஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருக்கேன். யூஸிங் ஜாவாஸ்கிரிப்ட், யூஸிங் jQuery, அது மாதிரி இன்புட் வந்து ஜேசன் டைப்பாக இருக்கலாம், இல்லை நார்மல் பேராமீட்டர்ஸாக இருக்கலாம். அது மாதிரி அவுட்புட் கெட்டிங் நார்மல் ரிசல்ட் ஆர் இன் ஜேசன் ஃபார்மேட் எனிதிங். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜெக்ஸ் காலருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த அஜெக்ஸ் கால் ஜாவாஸ்கிரிப்ட் jQuery யூஸ் பண்ணி பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அஜெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சில வெப் பேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ ஒரு சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். தமிழ்நாடு அப்படின்னு சூஸ் பண்ண உடனேயே அடுத்த ட்ராப் டவுன் சிட்டி அப்படின்னு வந்திருக்கும். அப்போ லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அதில் ப்ரீ பாப்புலேட் பண்ணி காமிக்கும். ஆனால் அந்த பேஜ் ரீலோட் ஆகாது. ஸோ சம் ப்ராசஸ் யூசர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க கொடுக்குற ஆக்டிவிட்டீஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் வித்தவுட் லோடிங் ஆர் ரீலோடிங் எ பேஜை ரீலோட் பண்ணாமல் யூசரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இன்ஃபர்மேஷனை பிஹைண்ட் த ஸ்க்ரீன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சம் மேனிப்புலேஷன் எதர் டிஸ்பிளே பண்ணலாம், இல்லை சம் கால்குலேஷன் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஓகே, இதுதாங்க அஜெக்ஸ். ஓகே, இதில் இந்த அஜெக்ஸ் கால் எங்கேருந்து பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா HTML பேஜில் இருந்து பிளேஸ் பண்ணுவோம். சரி, இதை யார் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஏதேனும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு பேஜ் போட்டு அந்த பேஜுக்கு சில ஃபங்க்ஷனாலிட்டி எழுதி இங்கேருந்து கால் வரும்போது சில பேராமீட்டர்ஸ், இன்புட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அந்த பேராமீட்டர் ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் மேலாப்பில் தேரியாக சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக இருக்குது. நம்ம டேரெக்டாக கோடுக்கு போயிடலாம், ரொம்ப கிளியராக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட்டு கிரியேட் HTML பேஜ் வித் சிம்பிள் அஜெக்ஸ் கால். ஓகே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் முதல்ல நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன், என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ எம் ரன்னிங் திஸ். இங்கே பாருங்க, ரிசல்ட் வில் ஷோ ஹியர். லெட் அஜெக்ஸ் சேஞ்சஸ் திஸ் டெக்ஸ்ட். சும்மா ஒரு டாபிக் பேர் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன், 2 பட்டன் வச்சுருக்கேன். ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு டேபிள் இருக்குது எனக்கு. என்ன டேபிள்? நான் ஆல்ரெடி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த டேபிள் பேர் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஆல்ரெடி வந்து டெஸ்ட் லாகின் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுருக்கோம், ஒரு டேட்டா பேஸ். ஆல்ரெடி போன செஷனில் நம்ம கிரியேட் பண்ணது. இந்த லாகின் எப்படி PHP MySQL யூஸ் பண்ணி ஒரு லாகின் ரெஜிஸ்டர் பேஜ் போடுறது அப்படின்னு ஒரு செஷன் பார்த்தோம் இல்லையா, அதை கிரியேட் பண்ணது. ஓகே, எனிவே இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டிரான்சாக்ஷன் டேபிள் அஸ் யூஷுவல் இந்த ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் ஆர்டர் போட்டால் ஒரு மாடல் டேபிளாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள், ஐடி, ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட்டு, அமௌண்ட்டு, இந்த ரெஸ்பான்ஸ் கோட், ரெஸ்பான்ஸ் விட்டுருங்க, அது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்டஸ், இதில் ஒரு 10 ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ண போகிற கான்செப்ட் என்னென்னா, நான் கொடுக்குற ஆர்டர் ஐடியை வச்சு பேஜ் ரீலோட் ஆகாமல் அந்த ப்ராடக்டினுடைய ஸ்டேட்டஸை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்கணும். ஓகே, சரி, அதுக்கு எப்படி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு HTML பேஜ். இந்த HTML பேஜில் get my order
ஸ்டேட்டஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, கெட் மை ஆர்டர் ஸ்டேட்டஸ். இங்கே பாருங்க, ரிசல்ட் வில் ஷோ ஹியர் அப்படின்னு போட்டிருக்கேன். அது எதுக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே, சரி. இப்போ அதுக்கு கீழே என்ன வச்சிருக்கேன்? என்டர் யுவர் ஆர்டர் ஐடி டு கெட் ஸ்டேட்டஸ்னு ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒரு 2 பட்டன் வச்சிருக்கேன். இதில் கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு பட்டன், இதில் பாருங்க, இன்புட் டைப் டெக்ஸ்ட், ஆர்டர் ஐடி, நேம் ஆர்டர் ஐடின்னு வச்சிருக்கேன், ஐடியும் ஆர்டர் ஐடின்னு வச்சிருக்கேன். இந்த ஐடி தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அஜாக்ஸ் காலுக்கு இந்த ஐடி மூலம் தான் ரெஃபர் பண்ணி அஜாக்ஸ் காலுக்கு இந்த ஆர்குமெண்ட்ல என்ன என்டர் பண்றாங்களோ அதை பாஸ் பண்ண போறேன். அது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. பட்டன் 1, இந்த பட்டனுக்கு ஆன் கிளிக்ல ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? கெட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த ஆர்டர் ஸ்டேட்டஸ் போலாமா? இதுதான் இந்த ஃபங்க்ஷன். எங்கே எழுதியிருக்கேன்? பாட்டம் ஆஃப் த பேஜில் எழுதியிருக்கேன். இந்த ஸ்கிரிப்டில் என்ன எழுதியிருக்கேன்? வேரியபிள் ஆர்டர் ஐடி. இது சிம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த அஜாக்ஸ் கால் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த லைன் ஆஃப் கோடை நீங்கள் மனப்பாடமே பண்ணிக்கலாம். இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட் அஜாக்ஸ் கால்க்கு யூஸ் பண்ணக்கூடிய XML HTTP ரெக்வெஸ்ட் கோட். ஓகே, இதை மனப்பாடம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, இது ஆன் லோட் அப்படின்னா சக்ஸஸ் ஆன உடனே என்ன பண்ணணுங்கிறத இங்கே ரைட் பண்ணணும். ஓகே, when ajax call சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம், சரி, அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ரெக்வஸ்ட்டை அஜாக்ஸில் போஸ்ட் பண்ணுறது? இங்கே இருக்குது, HTTP ஓப்பன் சென்ட். இந்த சென்டு தான். சரி, இதில் என்ன எழுதியிருக்கேன்? ஓப்பன் மெத்தடு கெட் ஆர் போஸ்ட். இந்த கெட்டு போஸ்ட்டு ஏபிஐயில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இதை தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஏபிஐ டெவலப் பண்ணும்போது கெட்டுன்னு டெவலப் பண்ணிவிட்டு இங்கே போஸ்ட்னு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மெத்தட் நாட் அலவுட் 403 HTTP எரர் வரும். ஓகே, ஃபர்பிடன் மெத்தட் நாட் அலவுட் அப்படின்னு வரும். சரியா? ஓகே, இதுதான் URL HTTP லோக்கல் ஹோஸ்ட். இந்த மாதிரி இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது நம்ம சிஸ்டத்தில் இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு. அது உள்ள அஜாக்ஸ் API அப்படின்னு ஒரு PHP பேஜ் தான் நான் இப்போ அஜாக்ஸ் சர்வராக யூஸ் பண்ண போகிறேன். அந்த பர்டிகுலர் அஜாக்ஸ் API.php தான் இங்கேருந்து அனுப்புகிற ஆர்டர் ஐடியை ரிசீவ் பண்ணி நமக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுது. ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் போட்டு document.getElementById ஆர்டர் ஐடி. இந்த ஆர்டர் ஐடியை நான் எடுத்திருக்கேன். எந்த ஆர்டர் ஐடி? இந்த பேஜில் ஆர்டர் ஐடிங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டில் என்ன வேல்யூ டைப் பண்ணுறாங்களோ அதை நான் எடுக்கிறேன் இந்த ஃபீல்டில். அப்போ தானே நமக்கு கிடைக்கும். எப்போ? இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் அடிக்கிற இன்ஃபர்மேஷனை நான் கேப்சர் பண்ணுறேன். சரியா? அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ இந்த ஏபிஐ கால் பண்ணும்போது இங்கே பாருங்க, கொஸ்டின் மார்க் கொரி பேரமீட்டர் பாஸ் பண்ணுற பாருங்க. கொஸ்டின் மார்க் ஆர்டர் ஐடினா இந்த ஏபிஐ காலில் நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். அந்த ஆர்குமெண்ட் பேர் ஆர்டர் அண்டர்ஸ்கோர் ஐடி. இங்கே ஆர்டர் அண்டர்ஸ்கோர் ஐடிங்கிறத நான் கெட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை இங்கே பாஸ் பண்ணி விடுறேன். இது ஒரு வேரியபிள் வேல்யூ. சரியா? சரி, HTTP சென்ட் ஆகி ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட் வரும்போது இங்கே இந்த இடத்துக்கு தான் வரும், ஆன் லோட் ஃபங்க்ஷன். சரியா? சக்ஸஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? document.getElementById டெமோ. டெமோங்கிறது என்ன? ஒரு டிவ் வச்சுருக்கேன். அந்த டிவ்வில் தான் ரிசல்ட் வில் ஷோ ஹியர்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது டெமோவில் என்ன சொல்லியிருக்கேன்? .innerHTML அப்படின்னா என்ன மீனிங்னா, ஆல்ரெடி அந்த டிவ்வில் என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கிட்டு புதுசாக நான் சொல்கிறத அந்த இதில் எழுது அப்படின்னு அர்த்தம். அதான் இன்னர் HTML. ஓகே, சரி. this.respond
எதை எழுத சொல்லியிருக்கேன்? this dot response text. இந்த response text அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வர்ற ரிசல்ட். இது டிஃபால்ட் வேல்யூ. ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்ங்கிறத ஒரு வேரியபிள், அதை டிஃபால்ட்டா நம்ம பயன்படுத்தலாம். அஜாக்ஸ் கால்னாலே ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? திஸ் இண்டிகேட்ஸ் கரெக்ட் ஆப்ஜெக்ட். இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்ல என்ன வருதோ அந்த ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டை இங்க என்ன பண்ணியிருக்கேன்? டெமோவில் பிரிண்ட் பண்ண சொல்றேன். சரி, இதை ஏபிஐக்கு எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? சரி, இப்போ இந்த சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோட்டலில் உள்ள அஜாக்ஸ் ஏபிஐ டாட் பிஹெச்பிக்கு போகிறேன். சரியா? இங்கே போகிறேன். போயிட்டு இதெல்லாம் நான் வேற ஒரு பர்பஸ்க்காண்டி போட்டேன். இப்போதைக்கு இதை ஹைட் பண்ணிடுறேன். நம்ம அதுக்கப்புறம் அதை எதுக்குன்னு சொல்லி தரேன். ஏன்னா 2-3 எக்ஸாம்பிள் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்கு. சரியா? ஓகே, அடுத்து ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸாம்பிள். சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். சரியா? மற்றதெல்லாம் கோடெல்லாம் ஹைட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே வர்றேன். இங்கே வந்துட்டு என்ன சொல்றேன்? இஃப் இசட் ஆஃப் $get இது as usual PHP கோடில் வர்ற பேராமீட்டர் எடுக்கிறது. இந்த பேராமீட்டர் என்ன? நம்ம அஜாக்ஸ் கால்ல இருந்து பாஸ் பண்ற இந்த பேராமீட்டர் நேம். இங்க ஏபிசிடின்னு வச்சிங்கன்னா அதே நேமை இங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆர்டர் ஐடி அப்படின்னு வச்சிருக்கேன். ஆர்டர் ஐடின்னு இந்த ஆர்டர் ஐடியை அது ஏன் இங்கே வந்து அந்த கோட் எழுதணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அஜாக்ஸ் ஏபிஐ டாட் பிஹெச்பி சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் இந்த ப்ராஜெக்டில் உள்ள இந்த ஃபைலை தானே இங்கே கால் பண்ணுறோம். அதனால இந்த கொரி பேராமீட்டர்ஸ்க்கு உள்ளதுக்கு அப்புறம் எல்லாம் பேராமீட்டர் இதை தான் நம்ம இங்கே எடுக்கணும் ப்ராசஸ் பண்ணுறதுக்காண்டி. சரியா? சரி, இப்போ இங்கே வர்றேன். கோட் எழுதுறேன். என்ன எழுதுறேன்? இசட் ஆஃப்னா இந்த மாதிரி ஆர்டர் ஐடின்னு ஒரு பேராமீட்டர் வந்துச்சுன்னா உள்ள வாங்க. உள்ள வந்துட்டு ஒரு வேரியபிள் பிஹெச்பியில் ஆர்டர் அண்டர் ஸ்கோர் ஐடி வர்ற வேரியபிளை ரிசீவ் பண்ணி அதில் வர்ற வேல்யூவை இங்கே ஸ்டோர் பண்ண சொல்கிறேன். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, டேட்டாபேஸ் கனெக்ஷன் என்ன பண்ணியிருக்கேன்? டாலர் கனெக்ஷன் MySQL I யூஸ் பண்ணுறேன். லோக்கல் ஹோஸ்ட் ரூட் லாகின் டெஸ்ட் அப்படிங்கிற டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? டேட்டாபேஸ் நேம் என்ன? லாகின் டெஸ்ட். இதை தான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சரி. அடுத்து கனெக்ஷன் ஆயிடுச்சு. கனெக்ஷன் வரலைன்னா எரர் அடிக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன எரர்னு. அதுக்கேற்ற மாதிரி தேவையான சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இங்கே வர்றேன். வந்துட்டு ஆர்டர் ஐடி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கொரி எழுதுகிறேன். MySQL I _ கொரி செலக்ட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன? இதில் செலக்ட் இது அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். செலக்ட் இங்கேருந்து இங்கே வரை காப்பி பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் ஃப்ரம் டிரான்சாக்ஷன் இந்த டேபிளில் ஸ்டேட்டஸை மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வாங்க. எதுக்கு? ஆர்டர் வேர் ஆர்டர் ஐடி ஈக்குவல் டு இந்த ஆர்டர் ஐடிங்கிறது என்ன? இது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் என்ன? நம்ம HTML பேஜில் டைப் பண்ணுறது தான் இங்கே கொண்டு வந்து வேரியபிளை வைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கொரி ரன் பண்ணி பார்க்கறதுக்காண்டி இதை எடுத்துட்டு ரியல் டைம் ஒரு வேல்யூ கொடுப்போம். இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கொரி ரன் பண்ணும்போது பிகின் த ஸ்க்ரீனில் PHP எப்படி ரன் பண்ணோம்? இப்படித்தான் ரன் பண்ணும். இதை இங்கே கொடுப்போம். இதை இங்கே கொடுத்து சப்மிட் பண்ணுவோம். அப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிறத என்ன பண்ணும்? இந்த 56182ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இந்த அஜாக்ஸ் காலில் எங்கே கிடைச்சிரும்? இங்கே எடுக்கிறோம் இல்லையா? ஆர்டர் எடுக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் அடிக்கிறத எடுத்துருங்க அப்படின்னு எடுத்து இங்கே வச்சுருக்கோம். இங்கே வச்சுட்டு இந்த அஜாக்ஸ் கால் பாஸ் பண்ணும்போது ஆர்டர் ஐடி அப்படிங்கிற நேமில் இந்த வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன வரும்? டெக்ஸ்ட் பாக்ஸில் அடிக்கிற நம்பர் வரும். சரி, PHP பேஜ் என்ன பண்ணும்? அந்த ஆர்டர் ஐடியில இருந்து அஜாக்ஸ் காலுக்கு அனுப்புறத இங்கே ரிசீவ் பண்ணுது. அப்போது அந்த ரிசீவ் பண்ணுற ஆர்டர் ஐடி தான் இங்கே பிரிண்ட் பண்ணுது. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் MySQL இந்த கொரி எப்படி ரன் ஆகும்? இப்படித்தான் ரன் ஆகும். எந்த ஆர்டர் ஐடி எடுக்கிறாங்களோ அது இங்கே வந்துடும். சரி, இப்போ கோ. இதெல்லாம் சும்மா ரஃபாக
உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காண்டி பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் நடக்கிறத டிரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு காமிக்கிறீங்க என்ன நடக்கணும். இங்கே பாருங்கள் ஷிப்டு அப்படின்னு வருது. அப்போது நான் இங்கேருந்து இந்த நம்பரை கால் பண்ணி அடிச்சேன்னா எனக்கு ஷிப்டு அப்படின்னு வரணும். கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே போகிறோம் பிஹெச்பி. இந்த கொரி ரன் ஆயிடுச்சுன்னா நமக்கு MySQL இப்போ ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, இந்த ஸ்டேட் ஷிப்டுங்கிறது தான் இங்கே கிடைக்கும் பிஹெச்பியில். சரி, அது எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ரிசல்ட்டு ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா உள்ளே வருது, வந்துட்டு அந்த ரிசல்ட்டை எடுத்துட்டு இக்கோ ரோ ஆஃப் ஸ்டேட்டஸ் சரி, சூப்பர். ஸோ இந்த ரோங்கிறது என்ன, ரிசல்ட்டினுடைய அரே. அந்த அரேயிலிருந்து ஸ்டேட்டஸ் காலம் எடுத்துருக்க இல்லையா, அந்த பேரை இங்கே யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இங்கே என்ன பிரிண்ட் ஆகுதோ அதுதான் அஜாக்ஸ் காலுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். சரியா? இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. இங்கே போயிட்டு இங்கே வர்றேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன், இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் ரிசல்ட் வில் ஷோ ஹியர். நல்லா பார்த்துக்குங்க என்ன நடக்குதுன்னு. ரிசல்ட் வில் ஷோ ஹியர்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐடி டிவ் டெமோ இது உள்ளே கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டெமோ அப்படிங்கிற டிவ்வை தான் ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். எப்படி, இன்னர் HTML ரெஸ்பான்ஸ் என்ன வருதோ அதை இதில் இன்னர் HTMLனா என்ன, ஆல்ரெடி இருக்க கண்டென்ட் போயிடும். என்ன போயிடும், ரிசல்ட் வில் ஷோ ஹியர்ங்கிறத டெக்ஸ்ட் போயிடும். அதில் வந்து ரிசல்ட் உட்காரும். பாருங்க கால் ஆகலை, என்னன்னு தெரியல, கால் ஆகலை. என்ன பண்ணுறேன், ஏதோ எரர் அடிக்குது. அது என்ன பண்ணுறேன், போயிட்டு கன்சோலில் என்ன எரர்னு பார்ப்போம். கன்சோல் ஆக்சஸ் டு HTTP request at origin null has been blocked by CORS access origin request. சரி, என்ன எரர்னு பார்க்கலாமா. fail to load resource, error failed order id equal to ஏதோ ஒன்று ஆர்டர் ஐடி போல என்னன்னு பார்க்கலாமா. இங்கே நம்ம ஆர்டர் ஐடி கொடுத்தோமா. இப்போ என்ன வருது, ஏதோ ஆரிஜின் நல் ஹேஸ் பீன் பிளாக்டுன்னு வருது. இப்போ பாருங்க இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்கேன்னு பார்க்குறேன். ஆர்டர் ஐடி போகுது. இங்கே அதை எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே ஆர்டர் ஐடி வருதா அப்படின்னு செக் பண்ணும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம எப்படி பண்ணலான்னா இதை அப்படியே காப்பி பண்ணி முதல்ல அந்த PHP கோடு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கோடை காப்பி பண்ணி டைரெக்டாக இங்கே போடணும். இது டெஸ்டிங் தான். ஓகே, இப்போ சம் கோட் ஆர்டர் பிளேஸ்ட் ஏதோ ரிசல்ட் வருது. ஓகே, சரி, இப்போ இந்த கோடு தேவையில்லை இப்போதைக்கு, ஹைட் பண்ணிடுறேன். இதுல இருந்து இது இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு உள்ளது. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் இப்போதைக்கு. ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இதை ஸ்டேட்டஸை இது பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். இங்கே இந்த நம்பர் கொடுத்தா ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்னு ப்ராப்பராக வருது. நம்ம இதில் என்ன மிஸ்டேக்னு பார்க்கலாம். இங்கே கொடுக்குறேன் get status from origin null has been blocked by CORS policy, no access control origin. இந்த CORS policy header is present, request a resource, error failed 200. ஓகே, 200 ஓகே அப்படின்னா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இந்த கார்ஸுங்கிறது ஒரு இஷ்யூ இருக்குது. சரியா, அடிக்கடி இது நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆக்சஸ் இது என்னது அப்படின்னா ரிசல்ட்டு நமக்கு வரும், ஆனால் நம்ம ப்ரௌசர் அதை ரிசீவ் பண்ணாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி அதை பிளாக் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா add CORS plugin to Chrome அப்படின்னு போடுங்க. இந்த மாதிரி ஒரு பிளக்கினை நீங்கள் என்ன படிக்கணும், add to Chrome, add extension.
இனிமேல் அதுவே மேனேஜ் பண்ணிக்கணும். ஒரு செக்யூரிட்டி இஷ்யூனால இந்த மாதிரி பண்ணுது. ஓகேவா? சரி, அது ஆட் ஆயிடுச்சு. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆட் ஆயிடுச்சு. அதனால தான் ரிமூவ் ஃப்ரம் குரோம்னு வருது. அப்போ ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ட்ரை பண்ணலாமா? இப்போ பாருங்க, முதல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு திருப்பி என்ன வருது? null has been blocked. மேபி நம்ம என்ன பண்ணலாம்? புது விண்டோ ஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னா அந்த கார்ஸ் பிளக்கின்னு எனபிள் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, அலோவ் கார்ஸ்ன்னு இருக்கா? ஓகே, ஸோ அடுத்து அலோவ் கார்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வேணா இங்கே ட்ரை பண்ணும். பேஸ்ட் பண்ணுறேன். கெட் ஸ்டேட்டஸு. இப்போ என்ன பண்ணுவோம்? புது விண்டோவில் ஓப்பன் பண்ணலாம். நியூ இன்காக்னிட்டோ விண்டோ. இதில் வந்துட்டேன். பேஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ஆர்டர் ஐடி இங்கேருந்து எடுத்துக்குவோம். டேட்டாபேஸ்லேருந்து ப்ரௌஸு ஏதாவது ஒரு ஆர்டர் ஐடி. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு திருப்பி இங்கே வர்றேன். இந்த விண்டோவுக்கு வர்றேன். திருப்பி ரிசல்ட் வரல. என்ன இஷ்யூன்னு பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் கன்சோல். இதே கார்ஸ் இஷ்யூ தான். என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது இதில் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். ஏதாவது ஒரு ஆர்டர் ஐடி, கெட் ஸ்டேட்டஸ். இப்போ இங்கே பாருங்கள், ரிசல்ட் வில் பி ஷோ ஹியர். ஆர்டர் பிளேஸ்ன்னு மாறிடுச்சு பாருங்கள். பழைய டெக்ஸ்ட் போயிடுச்சு. ஏன்? பழசை ரீப்ளேஸ் பண்ணி ரெஸ்பான்ஸில் வர்றதை இங்கே பிளேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஆர்டர் பிளேஸ்னு வருது. சரி, இன்னொரு சேஞ்சஸ் பண்ணுவோம். இங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் இங்கேருந்து பாஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணுறோம். தி கரண்ட் ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், திருப்பி இங்கே கால் பண்ணுறேன். தி கரண்ட் ஸ்டேட்டஸ் இஸ். நான் எங்கே சேஞ்சஸ் பண்ணேன்? ஏபி பேஜில். ஏன் ஏபி பேஜில் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணவே இல்லையே? இந்த பேஜில் நம்ம ஒர்க் பண்ணலையே. நம்ம ஒர்க் பண்ணுறது இந்த பேஜ். ஸோ இதில் சேஞ்சஸ் பண்ணால் தானே ரெஃப்ரெஷ் பண்ணணும். நான் ஏபிஎல்ல சேஞ்ச் பண்ணும்போது இங்கேருந்து கால் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக தான் ரன் ஆகும். தட் இஸ் இட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு அஜாக்ஸ் கால் போட்டு அங்கே ஒரு டேபிளில் காலமில் போய் இந்த ஐடி மேட்ச் பண்ணி ரிசல்ட் கொண்டு வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி பார்த்துருக்கோம். சரியா? இப்போ இதே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுறேன். இங்கே வந்துட்டு ஏன்னா நமக்கு எக்ஸாம்பிளுக்கு வேறு எது வேணும் இல்லையா? இங்கே போகிறேன். லாகின் டெஸ்ட்டு, டிரான்சாக்ஷன்ஸு. இதில் வேறு எதாவது எடுக்கிறேன். இந்த ஐடி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே வர்றேன். கெட் ஸ்டேட்டஸ் டெலிவர்டு வருதா? டெலிவர்டு. சரியா? இது எடுக்கிறேன். அவுட் ஃபார் டெலிவரி. இப்போ இந்த பேஜ் ரீலோடே ஆகலை பாருங்கள். அப்படியே இருக்குது. திடீர்னு இங்கே மட்டும் மாறுது பாருங்கள். அவுட் ஃபார் டெலிவரி. கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இதுதான் சிம்பிள் அஜாக்ஸ் யூஸிங் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் PHP API. இப்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு HTML பேஜுக்கு வர்றேன். இப்போ இது முடிஞ்சிச்சு, விட்டுட்டேன். இப்போது யூஸிங் jQuery வச்சு யூஸ் பண்ண போகிறேன். jQuery வச்சு. சரியா? ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த ஏபிஐ போஸ்ட்மேன்லேருந்து எப்படி கால் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே ஏபிஐ பண்ணோம்னா அதை எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்? போஸ்ட்மேன்லேருந்து டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வருவோம். சரியா? இப்போ போஸ்ட்மேனுக்கு போகிறேன். இதுதான் போஸ்ட்மேன். போஸ்ட்மேனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் சிஸ்டத்தில். இதுதான் நம்ம யூஆர்எல். எங்கே யூஸ் பண்ணியிருக்க யூஆர்எல்? அஜாக்ஸ் காலில் இங்கே யூஸ் பண்ணியிருக்க யூஆர்எல். HTML யூஸ் பண்ணியிருக்க யூஆர்எல். சரி, இங்கேருந்து என்ன பண்ணுறேன்? ஒரு வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். சாரி, ஃபார்ம் டேட்டா. இதில் போயிட்டு இது சிம்பிள் பேராமீட்டர் தான். அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்? ஆர்டர் அண்டர்ஸ்கோர் ஐடி. வேலையில் என்ன பண்ண போகிறேன்? ஏதோ ஒரு ஆர்டர் ஐடி. இப்போ பாருங்கள், இது யூஆர்எல், மெத்தடு, கெட்டு, போஸ்ட்டு
வாட் எவர் என்ன பிஹெச்பியில் நம்ம மென்ஷன் பண்ணலை கெட் மெத்தடா போஸ்ட் மெத்தடான்னு, அதனால எது வேணாலும் யூஸ் பண்ணாலும் எடுத்துக்கிறோம். ஓகே, சரி. ஆர்டர் பேராமீட்டரு நம்ம எப்படி HTML இருந்து இப்படி பாஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நார்மல் பேராமீட்டர் போஸ்ட்மேனில் ஃபார்ம் டேட்டா அப்படின்னு போட்டு இப்படி பாஸ் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ பாருங்க, சென்ட் 200. ஓகே, ஆனால் இங்கே ரிசல்ட் என்ன வருது? ஒன்றுமே வரல, ரிசல்ட்டு எதுவுமே வரல. அப்போ நம்ம இங்கே பாஸ் பண்ணுறத தப்பாக பாஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணியிருக்கேன், இங்கே போயிருங்க, பேராமீட்டர்ஸ் அப்படின்னு போயிருங்க, பேரம்ஸ், ஃபார்ம் டேட்டா இல்லை, இது தப்பாக பாஸ் பண்ணிட்டோம். சரி, இப்போ பேரம்ஸ் வர்றேன். பேரம்ஸில் போயிட்டு ஆர்டர் அண்டர்ஸ்கோர் ஐடி பேஸ்ட். இப்போ பாருங்க, தி கரண்ட் ஸ்டேட்டஸ் இஸ் அவுட் ஃபார் டெலிவரி வந்துருச்சா? இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? இது சிம்பிள் பேராமீட்டர்ஸ், ஃபார்மும் சப்மிட் பண்ணலை. ஸோ ஃபார்மாக சப்மிட் பண்ணால் ஒவ்வொன்றும் இந்த ஏபிஐ செக் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. சரியா? இப்போ நம்ம பார்த்துருக்குது சிம்பிள் பேராமீட்டரை எப்படி பாஸ் பண்ணி ரிசல்ட் எடுக்கிறது. யூஸிங் யூஆர்எல், பேராமீட்டர் நேம், வேல்யூ, கிளிக் சென்டு, கெட் ரிசல்ட். 200 ஓகே அப்படின்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஜ் நேமை தப்பாக கொடுக்குறேன். 404 நாட் ஃபவுண்டுன்னு வருது பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஏபிஐ இல்லை அப்படின்னு வருது. இதே மாதிரி தான் இந்த ஹெச்டிடிபியில் சில எரர் கோட்ஸை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 404 நாட் ஃபவுண்ட், 401 அன்ஆத்தரைஸ்ட், அதாவது சில யூசர் நேம், பாஸ்வேர்டு, க்ரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆத்தரைசேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஏபிஐ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா 401 அன்ஆத்தரைஸ்ட்னு வரும். சரி, 403 ஃபார்பிடன், கெட்டுக்கு பதிலாக ஒரு மெத்தடு வந்து கெட்டில் எழுதியிருக்காங்க, ஆனால் நீங்கள் இங்கேருந்து கால் பண்ணும்போது போஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெத்தட் நாட் அலவுடு 403 அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் ஹெச்டிடிபி எரர் கோட்ஸ், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற எரர் கோட்ஸ். சரி, இப்போ அடுத்து நம்ம காம்ப்ளெக்ஸாக ஒன்று போகலாமா? ஓகே, இதுதான் போஸ்ட்மேனில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு. ஓகேவா? ஒரு தடவை இந்த ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி வச்சு ரிவ்யூ பண்ணிக்கோங்க. எங்கெங்கே நான் பேராமீட்டர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்து இங்கே வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பட்டனை வச்சு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பட்டனை வச்சு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், அஜாக்ஸ் வித் ஜேசன் ஃபார்மேட்டில் எப்படி ரெஸ்பான்ஸ் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், நான் இன்புட்டு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண போகிறேன், ஆனால் வர்ற ரெஸ்பான்ஸ் எனக்கு ஜேசன் ஃபார்மேட்டில் வரப்போகுது. எப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பட்டன் வச்சுருக்கேன், நியூ பட்டன் இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம், ஐடிங்கிறது நியூ பட்டன் நேமில் ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த இருக்குது, நியூ பட்டனுடைய நேமு ஐடி. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன், இந்த மெத்தடுக்கு போஸ்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இங்கே நான் கொஸ்டின் மார்க் எதுவும் கொடுக்கல, இது ஜேக்வரி வேறு வே. ஆனால் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட்டு, இது தேவையில்லை, இது சும்மா நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்குமெண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்களா ஃபார்மேட்டு, ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறேன்னு, ஆர்டர் ஐடி பாஸ் பண்ணிடுச்சு. ஃபங்க்ஷன் டேட்டா ஸ்டேட்டஸ் என்ன சொல்லியிருக்கேன், அலர்ட் பண்ணுங்க. இங்கே வந்து டிஸ்பிளே பண்ண சொன்னேன், இங்கே ஜஸ்ட் அலர்ட் பண்ண சொல்கிறேன். அலர்ட்டும் பண்ணட்டும், அதுக்கப்புறம் இந்த டெமோங்கிறதுல எழுத சொல்லுவோம். அதுக்கு ஜேக்வரியில் எப்படி பண்ணணும், மேலே உள்ளது ஜாவாஸ்கிரிப்ட், document.getElementById அப்படின்னு சொல்லி ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். இதில் பாருங்கள், டெமோ டாட் அங்கே இன்னர் HTML, இங்கே சிம்பிளி HTML. எதை பிரிண்ட் பண்ணணும், டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகிறேன். சரியா? ஓகே, பாருங்க, அது என்ன json.stringify, வர்ற டேட்டா ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா டைரெக்டாக டேட்டாவை பிரிண்ட் பண்ணலாம். இங்கே மாதிரி இன்னர் HTML ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டை, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் இதை ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்னு எடுக்கிறோம், ஆனால் jQuery ஃபார்மேட்டில் இது டேட்டா ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் இஸ் நத்திங் பட் 200 ஓகே.
404 not found, 401 unauthorized error, அந்த மாதிரி வர ஸ்டேட்டஸ் இங்கே வரும். இது ஒரு ஃபார்மேட் jQueryல. சரியா? இந்த டேட்டாவில் தான் ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் வரும். திஸ் இஸ் நத்திங் பட் ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். சரியா? ஓகே, இதை ஜஸ்ட் அலர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஏன் இதை ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணுறேன், வர்ற ரெஸ்பான்ஸு ஜேசன் அனுப்புகிறாங்க, அதனால் அதை ஸ்ட்ரிங்காக மாற்றினா தான் நான் பிரிண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன வரும், ஆப்ஜெக்ட் அப்படின்னு எரர் அடிக்கும். உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். ஓகே, சரி, இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் ரெடி. அப்போ ரெஸ்பான்ஸை நம்ம பிஹெச்பியிலேருந்து எப்படி ஜேசன் ஃபார்மேட்டில் அனுப்புறது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சிம்பிளாக ஸ்டேட்டஸை இக்கோ பண்ணி விட்டோம். இப்போ அதை ஜேசன் ஃபார்மேட்டாக சென்ட் பண்ணணும். எப்படின்னு பாருங்க. இப்போ இதை சிம்பிள் ஃபார்மேட் நமக்கு தேவையில்லை, முடிஞ்சிச்சு. இதை ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டுக்கு வர்றேன். மேலே எழுதியிருக்க பாருங்க, ஜேசன் ரெஸ்பான்ஸ் எக்ஸாம்பிள்னு எழுதியிருக்க பாருங்க. சரி, இதில் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி தான் இதை நீங்கள் ரெஸ்பான்ஸை ஜேசன் அனுப்பும்போது இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இங்கேருந்து அனுப்புகிற கண்டென்ட் ஜேசன் ஃபார்மேட்டில் ரெஸ்பான்ஸில் ரீச் ஆகும். ஓகே, சரி, அதே மாதிரி தான் இன்புட்லேருந்து ஆர்டர் ஐடி வருதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆர்டர் ஐடி எடுத்திருக்காங்க. அதே கொரி தான், அதே ரிசல்ட்டு தான். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஆர்டர் ஐடியிலேருந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள கொரியில் என்ன யூஸ் பண்ணோம், செலக்ட் ஸ்டேட்டஸ். அப்படின்னு என்ன, ஸ்டேட்டஸ் காலம் மட்டும்தான் எடுத்திருந்தோம். இப்போ எல்லா காலத்தையும் எடுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டேபிளில் உள்ள எல்லா காலமே ரிசல்ட்டில் வரும். ஆனால் நமக்கு தேவையான காலத்தை மட்டும் பார்ஸ் பண்ணி ஜேசனில் புட் பண்ணுவோம். பாருங்க, இப்போ ரிசல்ட் கிடைச்சிருச்சு. மேலே பார்த்த மாதிரியே தான், அதே ரோ தான். முன்னாடி ஸ்டேட்டஸை மட்டும் எடுத்தோம். இப்போ ஆர்டர் ஐடி, அமௌண்ட்டு, ப்ராடக்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வேரியபிள் எடுத்து வைக்கிறோம். ஆச்சாச்சா, சரி. அடுத்து ரெஸ்பான்ஸ் அப்படின்னு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஏதோ வச்சுருக்கோம். அந்த ரெஸ்பான்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இருக்குது அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அதில் ஆர்டர் ஐடி, அமௌண்ட்டு, ப்ராடக்ட்டு, ஸ்டேட்டஸ் 4 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து, இங்கே ரிசல்ட்லேருந்து. ஸோ ஒவ்வொரு வேல்யூஸ் இங்கே கிடைக்கும் போது என்ன ஆகுது, இந்த மெத்தட் கால் ஆகுது. கால் ஆன உடனே இந்த ஆர்டர் ஐடி எது, ரிசல்ட்லேருந்து பார்ஸ் பண்ணி எடுத்தது, இந்த ரோங்கிற ரிசல்ட்லேருந்து. அது மாதிரி அமௌண்ட்டு, ப்ராடக்ட்டு, ஸ்டேட்டஸ் எல்லாம் இங்கே பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு அரை, கீ ஆர்டர் ஐடி வேல்யூ, கீ வேல்யூ பேரில் ஒரு அறையில் இதை புட் பண்ணுறாங்க. ஓகேவா, ரெஸ்பான்ஸுங்கிறது அரை பேர், ஆர்டர் ஐடிங்கிறது அதில் ஒரு கீ, இது அதனுடைய வேல்யூ, கீ வேல்யூ, கீ வேல்யூ, கீ வேல்யூ. முடிச்சா, இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரை. அதை என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, ஜேசன் ரெஸ்பான்ஸ், ஜேசன் என்கோட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸுங்கிறத சிம்பிளாக போட்டுருக்காங்க பாருங்க. ஏன், ரெஸ்பான்ஸுங்கிறது ஒரு அரை, அதில் உள்ள கீ வேல்யூ பேருக்கு உள்ள வேல்யூஸை இந்த ஃபங்க்ஷன் செட் பண்ணி விட்டுருச்சு. சரியா, இப்போ இந்த அரையை ஜேசனாக என்கோட் பண்ணால் என்ன மீனிங்னா, அதை ஆட்டோமேட்டிக்காக அரையில் உள்ள கீ வேல்யூ பேர் எடுத்துக்கிட்டு ஜேசன் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சரியா, ஓகே. கன்வெர்ட் பண்ண அந்த ஜேசன் ரெஸ்பான்ஸை ஈக்கோ பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், யார் கால் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஜேசன் ரெஸ்பான்ஸாக போகும். சரியா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. இங்கே வர்றேன், இங்கே உள்ள வேல்யூ கொடுக்குறேன் இல்லையா, அதை நான் எடுக்காம விட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு டைரெக்டாக நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். பண்ணாமல் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு jQuery வழியிலே எழுதுவோம். jQueryயில் எப்படி எழுதுவோம், வேரியபிள் ஆர்டர் underscore id equal to dot val. எதனுடைய வேல், ஆர்டர் ஐடிங்கிற டெக்ஸ்ட் ஃபீல்டில் அடிக்கிறத வேல்யூவை இந்த ஆர்டர் ஐடி நம்ம ஏதோ பேர் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓஐடின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த ஓஐடி இங்கே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம வேரியபிள் வேல்யூல டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணலாம். சிங்கிள் கோட்ஸ் தேவையில்லைங்க. இது ஒரு வேரியபிள். அது வேல்யூ இங்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிரும் ரன் போது. சரியா? ஓகே. இப்போ டைனமிக்காக கிடைச்சிருச்சு. இப்போ பாருங்க, இங்கே போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இடம் மட்டும் அலர்ட்டில் மட்டும் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணாமல் டேட்டாவை பண்ணுறேன். டேட்டாவை ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணல, ஸ்டேட்டஸு ஸ்ட்ரிங்கு தான், நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த டெமோங்கிற டிவ்ல எழுதுறோம்ல, அதில் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணியிருக்கேன். என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. ஓகே, சரி. இப்போ நான் கால் பண்ணுறேன். பேஸ்ட்டு இந்த பட்டனு பாருங்க, டேட்டாவில் ஆப்ஜெக்ட் வருது பாருங்க. ஆனால் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் அது ஸ்ட்ரிங்கு தான். ஆனால் இந்த ரிசல்ட் வில் ஷோ ஹியரில் நான் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்க, ப்ராப்பராக ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட்டாக வந்துருச்சு பாருங்க. இதுதான் ஜேசன் ஆப்ஜெக்ட். ஸ்டார்ட்ஸ் வித் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இருந்துச்சுனாலே நம்ம டேட்டா டைப்பில் இதான் ஜேசன் நீங்கள் கண்ணை முடிக்க சொல்லலாம். சரியா? இவருங்க கீ வேல்யூ இதை எங்கே நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? இந்த பிஹெச்பி பேஜில் நம்ம ஃபார்ம் பண்ணது தான் இங்கே கிடைக்குது, இந்த 4 பேராமீட்டர். சரியா? இந்த இதில் வர்ற வேல்யூ டைனமிக்காக அங்கே வந்து செட் ஆகிருக்கு. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகே, புரிஞ்சிருச்சா? இதே இது போஸ்ட் மேலே செக் பண்ணி பார்ப்போம். ஆர்டர் ஐடி கொடுத்துருக்கோம், சென்ட். சூப்பராக வந்துருச்சு பாருங்க. ஜேசன் ஃபார்மேட் அதுவே ஃபார்மேட் பண்ணி காமிக்குது பாருங்க. இதில் பாருங்க, இன்புட் என்ன? நார்மல் பேராமீட்டர், பட் அவுட்புட் ஜேசன். சரியா? ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இன்புட்டு ஜேசன் ஃபார்மேட்டில் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு இந்த பிஹெச்பி கோடில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கிஃபை சொன்னேன் இல்லையா? ஸ்ட்ரிங்கிஃபை பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டு? இதை அன்டூ பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ரிங்கிஃபை தான் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஜேசன் டேட்டாவை எடுத்து கொடுக்குது. இப்போ மறுபடியும் ஒருத்தோட கால் பண்ணி காமிக்கிறேன். காப்பி கெட் ஸ்டேட்டஸ், சாரி இது பாருங்க, இதெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு பாருங்க, ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணதுனால. ஃபினிஷ்ட் இந்த மெத்தட். சரி, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிஹெச்பி நார்மல் பேராமீட்டரை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ண போறேன்? இங்க இருந்து எடுத்து விட போறேன். பிஹெச்பியில் ஜேசன் இன்புட்டா ஏபிஐக்கு வந்துச்சுன்னா இதுதான் ஃபார்மேட். ஜேசன் இன்புட் வந்துச்சுன்னா நம்ம நார்மலாக பேராமீட்டருக்கு $_request $_get $_post அப்படின்னு சொல்லி பிஹெச்பி எடுப்போம். ஆனால் ஜேசன் ஃபார்மேட்டில் இன்புட் வந்துச்சுன்னா இந்த மெத்தட். புரியுதா? சரி, இப்போ பாருங்க, ஜேசன் ஃபைல் கெட் கண்டென்ட்ஸ் போட்டு இந்த ஜேசன் டேட்டாவை இங்கே யூஸ் பண்ணி ஜேசன் டிகோட், ஜேசன் என்கோடு இங்கே யூஸ் பண்ணியிருந்தோமே, ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை. இது ஜேசன் டிகோட்னா என்ன? என்கோட்னா என்ன? டிகோட்னா என்ன? என்கோட்னா கன்வெர்ட் டு செட் ஃபார்மேட், டிகோட்னா கன்வெர்ட் ஃப்ரம் செட் ஃபார்மேட். அப்போ ஜேசன் டிகோட்னா கன்வெர்ட் ஃப்ரம் ஜேசன் டு சம் அதர். ஓகேவா? ஓகே, ஜேசன் டிகோட் பண்ணிருச்சு. இப்போ டேட்டாங்கிற ஒரு அரேயில் வந்து உட்காந்துருச்சு. அந்த அரேயை $requestக்கு செட் பண்ணி விட்டேன். இனிமேல் $_request நீங்கள் எடுக்கலாம், தாராளமாக கிடைக்கும். சரியா? ஓகே, அப்போ அஸ் யூஷுவல் தான், ஃப்ளோ அஸ் யூஷுவல். ஆனால் நான் ஃபார்மேட் பண்ண போகிறது என்ன? ஆர்டர் ஐடிங்கிற பேரில் பாஸ் பண்ண போகிறேன். எது? ஸ்ட்ரிங் ஃபார்மேட். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக மாற்றிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே போயிட்டு போஸ்ட்மேன் போயிட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டு பாஸ் பண்ணுறேன். சாரி, நார்மல் பேராமீட்டர் ஜேசன் பாஸ் பண்ணல. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, 200. ஓகே, ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஏன்? இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால. இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் எடுத்து விட்டுட்டேன்னா நான் கன்வெர்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஜேசன் இன்புட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறத நான் கன்வெர்ட் பண்ணல. இப்போ பாருங்க, கால் ஆகும், கிடைக்குது. இப்போ பாருங்க, இங்கிருந்து இந்த பேராமீட்டரை பாடி போயிட்டு ரா
அதில் தான் அந்த ஜேசன் ஃபார்மேட் இருக்கும். டெக்ஸ்ட்டு, ஜேசன், XML எல்லாமே இருக்கும். இதில் ஜேசன் போயிட்டு இதில் பேராமீட்டர்ஸ் இருக்கு, அது பாட்டில் இருக்கட்டும். ஆனால் இது சப்மிட் ஆகுது. எந்த டேப்ல நம்ம ஆக்டிவாக இருக்கோமோ அதில் உள்ள பேராமீட்டர்ஸ் தான் சப்மிட் ஆகும். அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். என்னடா பாடியில் வேறு செட் பண்ணியிருக்கோம், இதில் வேறு ஏன் எடுத்து விட்டுருங்க, நோ இஷ்யூஸ், எடுத்துட்டேன். ஓகே, இங்கே வர்றேன். பாடி ஜேசன் பேராமீட்டர் நேம் என்ன, ஆர்டர் அண்டர்ஸ்கோர் ஐடி. என்ன ஐடி யூஸ் பண்ணலாம், இந்த ஐடி யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்க, ஜேசன் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணியிருக்கேன், ரிசல்ட் வருது. இப்போ பாருங்க, இந்த லைனை எடுத்துட்டேன். அதாவது ஜேசன் ஃபார்மேட் எடுக்காமல் டைரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி. டிஃபரன்ஸ் பாருங்க. ஆல்ரெடி நல் இன்வேலிட் ரிக்வெஸ்ட் கிடைச்சிருச்சா, இன்வேலிட் ரிக்வெஸ்ட் கிளியராக ஸ்டேட்டஸ் சொல்லிடுச்சு. ஏன், நம்ம கொடுத்துருக்க இன்புட்டு ஜேசன் ஃபார்மேட்டு, ஆனால் நம்ம எழுதியிருக்க PHP கோடு ஜேசன் ஃபார்மேட்டில் எடுக்காமல் பேராமீட்டர் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஓகேவா? அப்போது இந்த லைனை ஹைட் பண்ணுறதுனால என்னாச்சு, நான் ஜேசன் வர்றதை கன்வெர்ட் பண்ணி ரிக்வெஸ்ட்டாக மாற்றுற இடத்த எடுத்து விட்டுட்டேன். அதனால் இப்படி வருது. சரியா? இப்போ ஜேசனில் என்ன பண்ணுறேன், ஆர்டர் ஐடிக்கு பதிலாக OID இல்லைன்னா வெறும் ஆர்டர் அப்படின்னு வச்சுருக்கேன். எல்லா பேராமீட்டர் நேம் பாஸ் பண்ணிடுறேன், இங்கேயும் பாஸ் பண்ணிக்கிறேன். இங்கே மாற்ற தேவையில்லை. இது வந்து ரிக்வெஸ்ட்டில் வர்ற பேராமீட்டர் நேம். இது நான் அதை எடுத்து எனக்கு ப்ரோக்ராமிக்கு அசைன் பண்ணி வச்சுருக்க வேரியபிள், அதை இங்கே கொரியில் யூஸ் பண்ணுவேன். இதை நான் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? பட் நேமிங் வைக்கும்போது எல்லாம் யூனிஃபார்மாக வச்சுக்கோங்க. நான் ஒரு டெஸ்ட்டுக்காண்டி இப்போ இது ஆர்டர்னு மாற்றிருக்கேன். சரியா? எங்கெங்கெல்லாம் ரெக்வெஸ்ட்டில் எடுக்கிறீங்களோ அங்கே தான் மாற்ற போகிறேன். ஏன், நான் இங்கேருந்து ஆர்டருங்கிற பேரில் பாஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஆர்டருங்கிற பேரில் எதுவுமே இல்லை. இப்போ என்ன எரர் அடிக்குதுன்னு பாருங்கள். இன்வேலிட் ரெக்வெஸ்ட், இன்வேலிட் ரெக்வெஸ்ட். ஏன், அந்த பேராமீட்டர் உங்களுக்கு கிடைக்கல. இப்போது ஐடி எடுத்துட்டேன், ஆர்டர் ORDER. இப்போ ரிசல்ட் வருது பாருங்க. ஓகேவா? இதுதான் ஜேசன் ஃபார்மேட்டில் எப்படி இன்புட். ஜேசன் போயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஃபார்மேட். ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ், மல்டிபிள் பேராமீட்டர்ஸ்னால் செப்பரேட்டட் பை காமா. சரியா? இதுதான் அஜாக்ஸ் ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம எண்ட் டு எண்ட் என்னென்ன பார்த்துருக்கோம். இன்ட்ரடக்ஷன் டு அஜாக்ஸ் பார்த்தோம், சிம்பிளாக HTML பேஜ் பார்த்தோம், அஜாக்ஸ் காலு, சிம்பிள் API எப்படி டெவலப் பண்ணோம், நார்மல் பேராமீட்டர்ஸு, ஜேசன் பேராமீட்டரு எப்படி அக்செப்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம், நார்மல் அவுட்புட் கொடுக்குற மாதிரி PHP API இக்கோ பண்ணி பார்த்தோம், ஜேசன் ஃபார்மேட்டில் மல்டிபிள் காலம் வேல்யூஸை பார்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி பார்த்தோம். சரியா? ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் வித் டிஃப்ரெண்ட் கால்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் அந்த ட்ராப் டவுன் சொன்ன இல்லையா, அதை போட்டு பாருங்கள். வெரி சிம்பிள். இதுதான் அஜாக்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும், PHP ஃபைலில் நீங்கள் என்ன இக்கோ பண்ணி டிஸ்பிளே ரிசல்ட்டில் இருக்கோ அதுதான் அங்கே ரிசல்ட்டில் வரும். அதை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ட்ராப் டவுன் வேணுமா, ட்ராப் டவுனுக்கு ஒரு ஐடி வச்சுட்டு அதில் போய் இன்னர் HTML சேவ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். சரியா? ஓகே, சரி. இப்போ பாருங்கள், ஓகே, இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. அதையும் போட்டு காமிச்சிடறேன், எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணணும். 45 மினிட்ஸ் தான் ஆகுது செஷன். ஓகே, இப்போ பாருங்கள், அதே HTML பேஜுக்கு போகிறேன். போயிட்டு ஒரு ட்ராப் டவுன் போடுறேன். இதெல்லாம் விட்டுருங்க, விட்டுட்டு பியர் 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 செலக்ட் ஐடி. செலக்ட் ஐடி நேம்லாம் வேணாம், டைரெக்டாக எழுதிடுவோம். ஆன் சேஞ்சில் எழுதிடுறேன். செலக்ட் ஆன் சேஞ்சில் இந்த இதுக்கு, அதாவது இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணும்போது என்ன நடக்குன்னு எழுத போகிறேன். கெட் ஆல் ஸ்டேட்டஸ். ஆப்ஷன் வேல்யூ
ஆர்டர் ஸ்டேட்டஸ். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இங்கே நேம் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறேன், கெட் ஆல் ஸ்டேட்டஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது திஸ் டாட் வேல்யூ அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். இது என்னன்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆர்டர் ஸ்டேட்டஸ் வேல்யூ வந்து கெட்டு ஆல். கெட் ஆல் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு நல்லா பார்த்துக்குங்க. கெட்டு ஆல். அதே மாதிரி கெட்டு 3 ஆர்டர் மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன். 3. சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ பாருங்க இங்கே ரன் பண்ணுறேன். கெட் ஆல் கெட் 3 என்ன சொல்ல வரேன்னா, கெட் 3ன்னு கொடுத்தோம்னா ஏதாவது 3 ஸ்டேட்டஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னு அர்த்தம். கெட் ஆல்னா எல்லா யூனிக் ஸ்டேட்டஸும் எடுத்துகிட்டு வாங்கன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம கொரி இங்கே எழுதுவோம். எடுத்து வந்து எங்கே வைக்கணும் அதுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு செலக்டு கிட்டத்தட்ட இதை கண்ட்ரி இது செலக்ட் பண்ணுற மாதிரியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சாம்பிளுக்கு தானே அது. கெட் ஆல் கெட் 3 இது வந்து ஸ்டேட். இதில் எதுவுமே ஆப்ஷன் இல்லை. அப்படின்னா என்ன மீனிங், ஐடி ஸ்டேட் சிட்டி. இங்கே பாருங்க, சிட்டிங்கிற ட்ராப் டவுனில் எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போதைக்கு வேணா குயிக்காக ஒரு டேபிள் போட்டுடலாம். எதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும், உங்களுக்கு தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிற விடக்கூடாதுல்ல. ஐடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பிரைமரிக்கு ஆயிடுச்சு. ஸ்டேட் அண்டர்ஸ்கோர் ஐடி சிட்டி, அவ்வளோதான். இல்லை ஸ்டேட்டுங்கிறது இப்போதைக்கு நம்ம பிளைனாகவே வச்சுக்கோம், ஐடியெலாம் வேணாம், கன்ஃபியூஸ் ஆகும். சிட்டி அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன், சேவ். டேபிள் நேம் வந்து ஸ்டேட் அண்டர்ஸ்கோர் சிட்டி. ஓகே, லெட்ஸ் கோ. ஸ்டேட்டுங்கிறது வேர் கேரக்டரு 255, சிட்டி வேர் கேரக்டரு 255. சரி, டக்குன்னு 4 ரெக்கார்ட் போடுவோம். ஸ்டேட் வந்து டிஎன், சிட்டி வந்து சென்னை. கோ. இது ஒரு ரெக்கார்ட் போதும். இதை வச்சுட்டே காப்பி பண்ணி ஓகே, திருச்சி, காரைக்குடி, டிஎனுக்கு போதும். கர்நாடகா, மைசூர், கர்நாடகா, பெங்களூர், கேரளா, கொச்சி, கேரளா கொண்டு போதும். ஆந்திர பிரதேஷ், ஏபி, ஹைதராபாத். டிஎன் சென்னைன்னு ஒன்று இருக்கா, யூனிவர்சிட்டி ஆல்ரெடி சென்னை இருக்குது, அதனால் இன்னொன்று வேறு எதாவது போடும். மதுரை. சாம்பிள் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிட்டேன். டக்குன்னு முடிச்சு வேலை. நம்ம இன்டென்ஷன் என்ன, டிஎன் அனுப்புனா டிஎன்ல உள்ள ஸ்டேட்ஸை மட்டும் 2வது ட்ராப் டவுனில் காமிக்கணும். ஓகே, இப்போது அது மாதிரி என்ன ஸ்டேட்டை யூஸ் பண்ணுறாங்களோ இப்போ இங்கே வர்றேன். டக்குன்னு சேஞ்சஸ் பண்ணுறேன். செலக்ட் ஆன் சேஞ்ச் கெட் ஆல் சிட்டிஸ். அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாமல் குழப்பம். அதனால் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக டிஎன் தமிழ்நாடு, அதே மாதிரி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. தமிழ்நாடுக்கு அடுத்து இங்கே வர்றேன். கேரளா,
கேரளாவுக்கு கேஎல்னு அனுப்புகிறேன். அடுத்து கர்நாடகாவுக்கு கேஏ, இதுக்கு ஆந்திராவுக்கு ஏபி, இங்கே கர்நாடகான்னு மாற்றிட்டேன். கர்நாடகா, ஆந்திரா. டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும், ஒன்றுமே இருக்கக்கூடாது. ப்ளீஸ் செலக்ட் அப்படின்னு இருக்கணும். ப்ளீஸ் செலக்ட் ஸ்டேட். ஓகே, இப்போ பாருங்கள் சிட்டியில் எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லை. சரியா, இந்த ஆன் சேஞ்சில் என்ன பண்ணுறேன், இது ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்டார்ட் வேல்யூ அப்படின்னா இதில் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ அந்த இடத்துக்கு கிடைக்கும். சரியா, இதே மாதிரி குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஃபங்க்ஷன் ஸ்டேட்டுங்கிற வேல்யூ இங்கே கிடைக்கும். சரியா, ஓகே, இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதுக்கு பதிலாக ஸ்டேட் வேரியபிள், ஸ்டேட்டுங்கிறது எடுக்க தேவையில்லை. டிஸ்டார்ட் வேல்யூல டைரெக்டாக ஸ்டேட்டுங்கிறது இங்கே வந்துடும். வேணா அலர்ட் பண்ணி பாருங்க, ஸ்டேட்டில் என்ன வருதுன்னு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். முடிஞ்சா டக்கு டக்குன்னு வர்றேன். இதே பேஜ் ஸ்டேட் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணுறேன்னா சரி, இப்போ வர்றேன். HTTP சென்ட் ஆயிரும். ரிசல்ட் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதுக்குள்ள சிட்டி அப்படிங்கிற உள்ள ஒன்றுமே இல்லை, அதுக்குள்ள ப்ரீஃபில் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். எங்கே இருக்குது நம்ம கோடு, இங்கே இருக்குது சிட்டி. முடிஞ்சு. அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டேட்னு பாஸ் பண்ணுறோம். இங்கே வர்றேன். இதெல்லாம் இருந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே எழுதுவோம், யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு கோடை இங்கே எழுதுவோம். இங்கேருந்து எழுதலாமா, சிம்பிளாக இங்கேருந்து எழுதுறேன். ஸ்டேட் STAT ஸ்டேட்டு செலக்ட் டேபிள் நேம் என்ன, சிட்டி அப்படிங்கிறது தானே எடுக்கணும். டேபிள் நேம் என்ன, ஸ்டேட் அண்டர்ஸ்கோர் சிட்டி, சிட்டிங்கிறத எடுக்கணும். ஃப்ரம் ஸ்டேட் அண்டர்ஸ்கோர் சிட்டிங்கிற டேபிள் வேர் ஸ்டேட் ஈக்குவல் டு இங்கிருந்து வர்ற ஸ்டேட். இங்கே அதை அப்ளை பண்ணிட்டேன். இப்போ கிடைச்சிரும். இப்போ என்ன பண்ணணும்னா நிறைய தான் வரும் இல்லையா, அதனால ஒயில் லூப், ஒயில் ரிசல்ட்டு நிறைய வரும். மோர் தேன் 1 row இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்ணுறேன், இப்படி பண்ணிட்டு ஓப்பன் பிரேஸ். இங்கே எக்கோ பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும், இங்கே ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். டாலர் லிஸ்ட் ஆஃப் cities equal to empty. இப்போ இந்த டாலர் லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸில் என்ன பண்ண போகிறேன், கன்கேடனேட் பண்ண போகிறேன். லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் இங்கே எழுதுகிற பாருங்க. அங்கே ட்ராப் டவுனில் இப்படி ஆப்ஷன் எழுதியிருக்கோமோ, ஃபஸ்ட்டு ட்ராப் டவுனில் ஆப்ஷன் வேல்யூ அதை இங்கே வரணும் இல்லையா, அதனால நான் டைனமிக்காக அங்கே எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஆப்ஷன் வேல்யூ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ண இல்லையா, இங்கேயும் டபுள் கோட்ஸ் இருக்குது, இங்கே ஸ்டார்டிங்லேயும். அதெல்லாம் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி ஒரு ஆட் ஸ்லாஷ், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ். ஓகேவா, இல்லைன்னா ப்ராப்பராக வராது. ஆப்ஷன் வேல்யூ கிடைச்சிச்சு. டிஸ்பிளே டெக்ஸ்ட்டு இங்கே தானே வரணும். டாட்டு எதை பிரிண்ட் பண்ணணும், ரோ ஆஃப் சிட்டி. எப்படி கன்கனேட் பண்ணுறேன்னு பாருங்க. ரோ ஆஃப் சிட்டி டாட்டு ஸ்லாஷ் ஆப்ஷன்.
ஒவ்வொரு டைம் சுற்றும் போது ஒவ்வொன்றும் ஒன்னோட கன்கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா இங்கே டாட் ஈக்குவல் டு சரியா. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு ரிசல்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து 1/1 ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க சிம்பிளாக முடிஞ்சு. ஸ்டேட்டுங்கிறது வந்துச்சுன்னா இங்கே வரும், அவ்வளோதான். ஓகே, இது கீழே உள்ள கோடு போகாது. ஏன்? பேராமீட்டர் நம்ம ஆர்டர் ஐடி கொடுக்க போகிறதில்ல இந்த சினேரியோவுக்கு. எங்கே வந்துடும்? ஆன் சேஞ்ச் அப்படின்னா என்ன மீனிங்? இந்த ப்ளீஸ் செலக்ட் ஸ்டேட்டுங்கிறதுல ஏதோ ஒரு ஆப்ஷனை மாற்றி மாற்றி சூஸ் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது, அந்த ஈவெண்ட் கால் ஆகுது. இந்த திஸ் டாட் வேல்யூ அப்படிங்கிறதுல என்ன போகும்னா, நீங்கள் தமிழ்நாடு சூஸ் பண்ணிங்கன்னா டின்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போகும். ஓகேவா? இதுதான் எங்கே கால் பண்ணியிருக்கோம்? இங்கே கால் பண்ணியிருக்கோம். திஸ் டாட் வேல்யூ இங்கே கிடச்சிரும். ஸ்டேட்டுன்னு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், வேரியபிள் நேம். அதை எங்கே யூஸ் பண்ணுறேன்? வருதான்னு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு அலெக்ட் பண்ணி பார்க்குறேன். மற்றபடி எல்லாம் சேம். இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட் ஆர் கிட் எலிமெண்ட் பேஜில் இந்த ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டில் என்ன கிடைக்கும்? ஆப்ஷன்ஸ் கிடச்சிரும். அதை நம்ம போஸ்ட்மேனில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ இங்கே வர்றேன், போஸ்ட்மேன் போகிறேன். இது நார்மல் பேராமீட்டர் தானே. இங்கே போய்க்குவோம், போயிட்டு ஆர்டர் ஐடியில் அதுக்கு பேர் என்ன? ஸ்டேட். இதை டிக் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இந்த பேராமீட்டர் போகும். இங்கே பாருங்கள், போகுது பாருங்கள், ஸ்டேட். இதை அன்டிக் பண்ணிங்கன்னா போகாது அந்த பேராமீட்டர். ஸ்டேட் கேஎல். ஏதோ ஒரு எரர் இருக்குது, என்னன்னு பார்க்கலாமா? ஆன்லைன் சின்டாக்ஸ் எரர் ஆன்லைன் 73ல் என்ன எரர்னு பார்ப்போம். 73ல் எரர்னா நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பிரேஸில் நினைக்கிறேன். பாருங்க, இசட்டுக்கு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், ஒயில் லூப்புக்கு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், இஃப்க்கு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், ஒயிலுக்கு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். பட் 2 தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அதான் மிஸ்டேக். இன்னொன்று க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, ஆர்டர் ஐடி இது பழசு, வேறு எதாவது வருது, அதை நம்ம வேணால் ஹைட் பண்ணிக்கலாம். இது என்ன? லைன் நம்பர் 12 என்ன இருக்குன்னு பார்ப்போம். லைன் நம்பர் 12, MySQL நம்பர் ஆஃப் ரோஸ் ரிசல்ட் கிரெடிட் தான் 0. அப்போ இந்த ரிசல்ட்டில் ஏதோ எரர் அடிக்குது. செலக்ட் சிட்டி ஃப்ரம் ஸ்டேட் அண்டர்ஸ்கோர் சிட்டி வேர் ஸ்டேட் ஈக்குவல் டு. சரி, இப்போது ரிசல்ட் ஏதோ கம்மியாக வருது போல். நம்பர் ஆஃப் ரோஸ் டாலர் ரிசல்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்ன எரர் வருது? இதை எக்ஸிட் பண்ணிடுவோம். எக்ஸிட் பண்ணியாச்சுன்னா கீழே உள்ளதான் தேவையில்லாமல் வராது. இப்போ பார்ப்போம். லைன் நம்பர் 12ல் MySQLi ரிசல்ட்டு பூலியன் கிவன், அதாவது ரிசல்ட் எதுவுமே வரலைன்னு சொல்லுது. அப்போ இங்கே ஏதோ எரர் இருக்குது. செலக்ட் சிட்டியை ஸ்டேட் STATE அண்டர்ஸ்கோர் சிட்டி. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குறி கரெக்டானு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஆஸ் யூஸ்வலாக நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா MySQLல, அது மாதிரி இந்த குறி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். முடிஞ்சிச்சு. சிட்டி ஈக்குவல் டு KL இருக்குது. சரியா? கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம மிஸ்டேக் எங்கே இருக்கும்னா, ஸ்டேட் ஈக்குவல் டு இங்கே கூட இருக்கலாம். ஸ்டேட் வரல, நம்ம இப்போ இந்த பட்டனுக்கு ஓகே ஆன் சேஞ்சில் பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே வந்து ஸ்டேட்டுன்னு KL பாஸ் பண்ணுறோம். கரெக்டு. ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த கொரியில் என்ன வருதுன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த கொரியை அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நமக்கு இதையும் அஜாக்ஸ் காலிலே காமிக்கும் என்ன வருது அப்படின்னு. இக்கோ கொரி, இதான் ரன் ஆகிட்டு இருக்க கொரி PHPயில். என்ன வருதுன்னு பார்ப்போம். செலக்ட் சிட்டி ஃப்ரம் ஸ்டேட் அண்டர்ஸ்கோர் சிட்டி வேர் ஸ்டேட் ஈக்குவல் டு KL. இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம கொரியில் திருப்பி போட்டு பார்ப்போம். நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு தெரிஞ்சிடும். ரிசல்ட் வருது. அப்போ மிஸ்டேக் அங்கே இல்லை, எங்கேன்னு பார்ப்போம். இங்கே மிஸ்டேக் இல்லை. MySQLi நம்பர் ஆஃப் ரோஸ் டாலர் ரிசல்ட் வருது, கிரேட்டர் தேன் 0. இதெல்லாம் நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் செக் பண்ண தேவையில்லை, எடுத்துடலாம். இங்கே while $row equal to MySQL underscore fetch array டேரெக்டாக எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ணுவோம்? ரன் பண்ணி பார்ப்போம்.
ஆனால் இங்கே எரர் வரல. என்ன மிஸ்டேக்னு பார்க்கலாமா? லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ். ஓகே. பிரச்சனை என்னென்னா எல்லாம் பண்ணோம், இதை கடைசியில் பிரிண்ட் பண்ணவே இல்லையே. அப்புறம் எப்படி ரிசல்ட் கிடைக்கும்? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா லூப் இங்கே இருக்குது, இங்கே முடிஞ்சிருச்சு லூப்பு, இங்கே பிரிண்ட் பண்ணணும். அப்போ தான் எல்லாம் கண்ட்ரைண்ட் ஆகி எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும், மல்டிபிள் ரோஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஆப்ஷன் வேல்யூ கொச்சி அப்படின்னு வந்துருக்கு. ஆனால் வேல்யூ உள்ள வேல்யூ வரல. ஏன் வரல? உள்ள வேல்யூவை நம்ம கொடுக்கல. சரியா? அப்போ என்ன பண்ணணும்? இங்கே அதே மாதிரி டாலர் ரோ சிட்டியை இங்கே கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டாட்டு டாட்டு டாட்டு. இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படின்னு எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து கன்க்ரேட் பண்ணுறது. இது ஏன் ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம்? வேல்யூக்கும் டபுள் கொட்டேஷன் இங்கே வருது பாருங்கள், டபுள் கொட்டேஷன். அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே டபுள் கொட்டேஷன் கொடுத்ததுனால இது கான்ஃப்ளிக்ட் ஆனதுக்காண்டி வேல்யூ ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி மட்டும் 2 ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், சென்டு கொச்சி கிளியராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்? ஸ்டேட்டு தமிழ்நாடு. எப்படி ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா? சூப்பராக சிம்பிள். இப்போ நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாமா? HTML பேஜ்லேருந்து வருவோம். ஆன் சேஞ்சில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போது இந்த பேஜுக்கு போகிறோம், HTML பேஜுக்கு. என்டர். இப்போ சிட்டியில் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், நான் கேரளா சூஸ் பண்ணுறேன். ஏதோ எரர் இருக்குது, மிஸ்டேக் வருது. சரி, select inspect console. எங்கேயோ மிஸ் ஆகுது, அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் எங்கேயோ வருது. என்னென்னு பார்க்கலாம். get all cities is not defined. ஓகே, இது கால் ஆகுது. இங்கே வர்ற இடத்துல ஏதோ எரர் அடிக்குது. என்னென்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இது 1 2, இது இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே 1 தான் தேவை. இது நம்ம தேவையில்லாமல் 1 எக்ஸ்ட்ரா க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அதான் பிரச்சனை. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக காமிக்குது. ஒரு ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதான் பிரச்சனை. ஓகே, இப்போ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிட்டேன். கேஎல்னு வந்துருச்சு பாருங்கள். அலர்ட்டில் கொடுத்தனால திஸ் டாட் வேல்யூ. இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ பாப்புலேட் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ தமிழ்நாடு சூஸ் பண்ணுறேன். டிஎன் வருதா? ஓகே, இப்போ சிம்பிள். இவ்வளோ தான். என்ன கான்செப்ட் வேணுமோ அதை நீங்களாக டிசைட் பண்ணிவிட்டு எப்படி வேணுமோ அதை இந்த பிஹெச்பி பேஜில் டிசைன் பண்ணுங்க. அவ்வளோதான். ஏன் ஒயில் லெஃப்டில் போட்டிருக்கேன்? 3 சிட்டி வந்துச்சுன்னா ஒவ்வொன்றையும் டாட் ஈக்குவல் டு கண்டெய்னர் பண்ணுறேன். 1 by 1 இந்த வேரியபிள் மேலே டிக்ளேர் பண்ணிட்டேன், எம்டி. உள்ளே வந்து என்ன பண்ணுது? ஒவ்வொரு சிட்டி வர வரைக்கும் ஒரு ஆப்ஷன் சேர்த்துக்கிட்டே இருக்கு. சரியா? இப்போ கிளியரா? ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன் பிஹெச்பி ப்ராஜெக்ட். ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர், சின்ன ரீட்டைல் ஷாப்புக்குள்ள பில்லிங் சாஃப்ட்வேர் எப்படி பண்ணுறது, அதை நீங்கள் சோர்ஸ் கோடு வேணாலும் என்கிட்ட வாங்கி எப்படி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க எண்ட் டு எண்ட் யூஸிங் PHP, MySQL, Bootstrap, HTML, jQuery, JavaScript. கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ரியல் டைம் ப்ராஜெக்ட் இல்லையா? இதை நான் நிறைய ஷாப்புக்கு விற்றுருக்கேன். பில் போடுற ஷாப்புக்கு, பேக்கரி, ஸ்நாக் ஷாப்பு, கேஷுவல் ஷோரூமு, சின்ன ரீட்டைல் ஷாப்லாம் நான் விற்றுருக்கேன். அதை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு ஸ்மைல். ஓகே, ரெஃபர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், வாட்ச் பண்ணி நிறைய கற்றுக்குங்க. நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டேன், இதை படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிரும். ஓகே, எந்த டவுட்னாலும் எனக்கு இந்த syntaxfirst@gmail.com அனுப்புங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.